ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2023 வெளிவந்த சுகர் பேபி அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல அசியா கஸ்டா தான் மெயின் ரோல் பண்ணிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஃபேமிலில ஆரம்பிச்சு அப்புறம் வித்தியாசமான கான்செப்டோட முடியற இந்த படத்துல அந்த மாதிரியான சம்பவங்கள் ரொம்ப அதிகமா வரதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சு டைரக்டா நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பேக்ரவுண்ட்ல நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் வருது. இந்த டேட்டிங், இந்த மாடர்ன் கல்ச்சர் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நாம ஏற்படுத்திக்கிட்டது. ஒரு காலத்துல எனக்கும் இது என்னன்னே தெரியாது, ஆனா இப்போ இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கப்புறம் என்னோட பேர் ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிச்ச பிறகு பார்த்தா கதை ஃபிளாஷ்பேக்குள்ள போயிடுது. அம்மா எழுந்திருங்கம்மா, டைம் ஆயிடுச்சு சொல்லி ஒரு பையன் சொல்லிட்டே இருக்கான். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் அச்சோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவசரமா எழுறா. அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட கண்ணா ஒரு நிமிஷம் அம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன், குளிச்சுட்டு வந்து நான் அழகா ரெடி பண்றேன், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்ரூம்குள்ள போயிடுறா. அவ பாட்டு அப்படியே குளிச்சிட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வரான். யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோனோட புருஷன் வந்தான். உள்ள வந்து அலெக்ஸ் என்ன எழுந்துட்டியா, என்ன இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டா அப்படின்னு சொல்லி தள்ளாடிக்கிட்டே பேசிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையன் அவன் அமைதியா பார்க்க அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா நம்ம ஹீரோனோட ஹேண்ட் பேக் இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்ட் பேக்ல இருந்து கொஞ்சம் காசு எடுக்கிறான். அதையும் அந்த பையன் பாக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா இந்த கண்ணா இந்த காசு வச்சுக்கோ, நல்லா சாக்லேட்டா வாங்கி சாப்பிடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் தலையை தடவுறான். அதுக்கு அந்த பையனும் இவனை பார்த்து உடனே சிரிக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா சரி கண்ணா நீ தூங்கு, நான் உங்க அம்மா கிட்ட பர்சனலா பேசணும், அப்பா அவனை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வந்துடுறான். கிட்ட வந்து அவன் ஹக் பண்ண ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, விடு ஸ்பென்சர் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. ஆனா எதுவும் கேட்காம விடாம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவ சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவளும் சேர்ந்து சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரா. அலெக்ஸ் உனக்கு உடம்பு சரியா போச்சு இல்ல, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலாமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அதுக்கு அந்த பையனும் இப்ப எனக்கு ஓகேமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அழகா ரெடி பண்ணி சாமி கிட்ட வேண்டிக்கோ உனக்கு சீக்கிரமா உடம்பு சரியா போகணும்னு சொல்லி சாமி உன்னை எப்பயுமே பாத்துக்கிட்டு தான் இருக்காரு, அவர் நம்மள எப்பயுமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு அவ பையனை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ரெடியாகி வெளியே வராங்க. வெளியே வரும்போது பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டி பேசுறாங்க. என்ன அலெக்ஸ் உடம்பு சரியா போச்சா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உங்க அம்மா சொன்னாங்க, இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த பையனும் இப்போ ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஆண்டி நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா இங்க பாத்தியாமா என் பையன் எனக்கு வாங்கி அமிச்சான் புது பிராண்ட் செல்போனு, பாத்தியா டிவில கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போனை காமிச்சிட்டு இருக்கா. அது ஹீரோயின் அதை ஒரே ஏக்கமா பாக்குறா. அவ பாக்குறதுல இருந்தே தெரியுது நம்மளால இதெல்லாம் வாங்கவே முடியாது இல்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதை பத்தியே கேட்கறா. இதெல்லாம் எவ்வளவுங்க இருக்கும், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ல, குறைஞ்ச ரேட்டுக்குலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஏக்கமா விசாரிக்கிறா. அதுக்கு உடனே அந்த ஆண்டியும் இது உனக்கே நல்லா தெரியும், வெளியூர்ல இருந்து துபாயில இருந்து வாங்கி கொடுத்துருக்கான் என் பையன், நார்மலா இருக்கிறவங்களாம் அதை வாங்குறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சரிங்க ஆண்டி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் பையனை டிராப் பண்ணிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல பார்த்தா இன்னொரு பொண்ணை கட்டுறாங்க. இவ பேர் ரிக்கா. இவன் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயின். இந்த சீன்ல அவளை காட்டும் போது அப்படியே கேஷுவலா ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப உள்ள ஒருத்தன் வரான். இவன் யார் அப்படின்னா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். அவன் உள்ள வந்ததும் இந்த பொண்ணு அவனை பார்த்து ஹாய் டாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அதை கேட்டது நமக்கு என்னது டாடியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஆனா டாடின்னு சொல்லி இந்த பொண்ணு ஷார்ட்டா கூப்பிடுது. அவன் ஃபுல் பேரு டாடி சண்டோஸ். இதைதான் அந்த பொண்ணு சுருக்கி டாடி டாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ரீகா என்ன சொல்றா அப்படின்னா ஓ டாடி ரொம்ப சூப்பர், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் அதுக்கு இந்த முறை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றா அப்படின்னா உனக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சொல்லு, ஒரு முறையும் நம்ம ஒரு மாதிரி பண்றோம், இப்போ எந்த மாதிரி உனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி சொல்லு, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு உடனே அவன் சரி நான் பாஸ், நீ என்கிட்ட வேலை செய்யற பொண்ணு, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஃபேண்டசி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு அவனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி முடிச்சதும் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வேலை செய்யறா. என்ன சென்னை இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்க, சார் வேற காலையில ஒண்ணுதான் கேட்டு இருந்தாரு, என்னன்னு போய் சாரை பாத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்றா. அது ஹீரோயினும் ஏதாவது திட்டினாரா, ஏதாவது பிரச்சனையாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நீ போய் அவரை பாரு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் நார்மலா இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு கேட்கறா என்ன எனக்கு ஃபேஸ் ரொம்ப பளபளப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் இல்ல எனக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க போறான் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு அந்த பொண்ணும் ஓ ஜாலி தான், சரி ஓகே நீ நம்ம சாரை பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் ஓனர் பாக்குறா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா என்ன ஜெனி என்னாச்சு, சின்சியரான பொண்ணு நீயே லேட்டா வந்தா அப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது ஹீரோயின் இல்ல சார் என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அலெக்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவனுக்கு 3 டேஸா உடம்பு சரியில்லை, இன்னைக்கு தான் கொஞ்சம் பெட்டரா இருந்தது, அவன் ரெடி பண்ணி நான் ஸ்கூல்ல விட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அது உடனே அவனும் சரி ஓகேமா எனக்கு புரிஞ்சுது, ஃபேமிலி அப்படின்னாலே என்னென்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயினும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒர்க் பண்ண போயிடுறான். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த சார் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினியை ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துக்கிட்டே இருக்கான். ஆட்டா பாவி நீயும் அந்த மாதிரியாடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நமக்கு இதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த ரிக்காவை காட்டுறாங்க. ரிக்கா அந்த நகை கடைக்கு வரா. அவளை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. ஹை ரிக்கா எப்படி இருக்கே நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இவ்வளோ ஜெனி நான் நல்லா இருக்கேன், நீ அப்படியே
இருக்க, இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் இல்லப்பா நீ எங்க நான் எங்க, நீ ஓனர் இடத்துல இருக்க, நான் வேலைக்காரி இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே இருக்கா அப்படிலாம் கிடையாது, காலேஜ் டேஸ்ல பசங்களாம் யார் பின்னாடி சுத்துவாங்க, உன் பின்னாடியே என் பின்னாடியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. அதுக்கு உடனே ஹீரோயின் அதெல்லாம் பாஸ்ட் விஷயம், அதை ஏன் இப்ப ஞாபகப்படுத்துற அப்படின்னு சொல்லி பேச, சரி வா உனக்கு என்ன வேணும், என்ன டைப்ல நகையெல்லாம் பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் காட்டுறா. அதுக்கப்புறம் அந்த ரிக்கா பொண்ணும் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியா எது இருக்கோ அதை பார்த்து எடுக்கிறா. உடனே அதுக்கு ஹீரோயின் உண்மையாவா நீ இதுதான் எடுக்க போறியா, ஓ மை காட் ரொம்ப சூப்பர், உன்னால எனக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்க போகுது, இந்த நகையை சேல் பண்ணு சொல்லி என் ஓனர் என்ன பாராட்ட போறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அதுக்கப்புறம் அவ கேக்குறா நீ ஃப்ரீயா, நீங்க ஃப்ரீயா இருந்தா நம்ம நைட் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அது ஹீரோயின் சொல்றா இல்ல எனக்கு ஃபேமிலி இருக்கு, ஒரு பையன் இருக்கா, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, சோ என்னால கொஞ்சம் வர்றது டவுட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு உடனே இருக்கா என்னது உனக்கு பையன் இருக்கானா, அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் அவன் பேரு அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் சரி ஓகே உனக்கு என்னைக்கு ஃப்ரீயா இருந்தாலும் என்ன கூப்பிடு, இது என்னோட ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் அவ போன பிறகு அங்க இருந்து இன்னொரு பொண்ணு வந்து ஏய் இன்னைக்கு உனக்கு நல்ல நாள் தாண்டி, பெரிய லெவல்ல சேல் பண்ணிருக்க, இன்னைக்கு சார் உனக்கு பயங்கரமான ட்ரீட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினுக்கும் ஒரே ஹாப்பி. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங் பார்த்தா அந்த சார் இருக்கான் இல்லையா அவன் வரான். ஹை ஜெனி இன்னைக்கு சொன்னாங்க நீ ரொம்ப பெரிய சேல் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி, உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி, உன்ன மாதிரி 4 எம்ப்ளாயிஸ் நம்ம கடைக்கு இருந்தா போதும், நம்ம கடை எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனும் பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் அவன் கேட்கறான் அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவ சொல்றா அவ பேர் ரிக்கா, என்னோட ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு தான் மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே இந்த ஜெனி இது என்னோட கிஃப்ட் உன் பையன் அலெக்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மை துப்பாக்கி கொடுக்குறான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி. சரி என் பையனுக்காக வா அப்படின்னு சொல்லி அதை ஹாப்பியா வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் கேட்கறான் ஸ்பென்சர் எப்படி இருக்கான், அவன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் டல் ஆயிடுறா. இல்ல அவருக்கு லாஸ்ட் வேலை சரியா இல்ல, வேலை தான் தேடிட்டு இருக்காரு, லாஸ்ட் மந்தே நாங்க ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு உடனே அவன் ஹீரோயினோட தோள் மேல கை போட்டு கவலைப்படாத ஜெனி, லைஃப் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நாங்களாம் இந்த மாதிரி விஷயத்தை தாண்டி தான் வந்தோம், அதனால இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை நாளைக்கு பிரச்சனையே கிடையாது, சோ இதை போட்டு பெருசா குழப்பிக்காத, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை ரூம் கூட்டு போறான். நம்ம ஹீரோனையும் எதுக்காக பேசுறான் அப்படின்னு தெரியாம அவ பாட்டு கேஷுவலா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லி கொஞ்சமா ட்ரிங்க்ஸ் எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் அவ வாங்குறதுக்கு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் இல்லம்மா இந்த தருணத்தை நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிங்க்ஸ் அவகிட்ட கொடுக்குறான். அவளும் அதை வாங்கி குடிச்சிடறா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா என் ஒய்ஃப் ஊர்ல இல்ல, சோ இன்னைக்கு நைட்டு எனக்கு நீ கம்பெனி கூட அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே ஹீரோயின் சார் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா சரி ஒரு நிமிஷம் இரு போகாத, இந்த பணத்தை வாங்கிக்கோ, இது சேலரி கிடையாது, இது என்னோட அன்பளிப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ஹீரோயினும் சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் ஹக் பண்றான். அவன் ஹக் பண்ணதும் இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவளை போட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடறான். அவளும் என்ன விடுங்க சார் சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா இவன் விடாம அவளை போட்டு அப்படி இப்படி பண்ணி மேட்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அவனை எட்டி ஓதிச்சுட்டு அங்கிருந்து வெளியே ஓடிடுறா. உடனே அங்கே உன்னை வேலையோட தூக்கியாச்சு, என்னைய அடிச்சுட்டு ஓடுற பார்க்கலாம் வாடி அப்படி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே நடு ரோட்ல அழுந்துகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. இந்த சீன்ல ஹீரோனை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கும். அழுந்துகிட்டே அவன் புருஷனுக்கு போன் பண்றான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா சீட்டு விளையாடுவாங்களே அந்த இடத்துல சீட் ஆடிட்டு இருக்கான். இவன் போன் பண்ணி அலெக்ஸ் உடம்பு சரியில்லை அவன் எப்படா இருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு இல்ல அலெக்ஸ் எங்க கூட தான் இருக்கான், நான் கடைக்கு அமைச்சிருக்கேன், இங்க பக்கத்துல நடந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பொறுப்பே இல்லாம அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதும் ஹீரோனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. நீலாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி அவனை கண்டபடிக்கு திட்டுறா. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு மடி அழுந்துகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிக்கா பொண்ணு கால் பண்றான். கால் பண்ண அடுத்த 10 நிமிஷத்துல அந்த ரிக்கா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறா. அதுக்குள்ள அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட புருஷன் சீட்டாடி கேம்பிளிங் பண்ணி காசு நிறைய ஏமாந்துருப்பான் போல. என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவங்க உடனே காசை கண்ணா இங்கிருந்து போலாம், இல்ல அப்படின்னா நீ எதுக்குடா என்கிட்ட விளையாட வந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவ ராஜா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறாங்க. அதுக்கு அவன் அமைதியா அவங்கள பாத்துட்டு இருக்க மறுபடியும் அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் அந்த ரிக்கா அங்கிருந்து அவ இடத்துக்கு கூட்டு போயிடுறா. அவ வீட்டுக்கு கூட்டு போக அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் ரிக்கா வீட்டுக்கு போயிடுறாங்க. ரிக்கா வீட்டுக்கு போனதும் அந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாவும் இருக்கு. அதை பார்க்க ஹீரோயின் அப்படியே ஷாக்கா பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த இடமே ரொம்ப சூப்பரா இருக்கு, இது எல்லாமே உங்களோடதா, இது எல்லாமே உங்களோடதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெள்ளந்தியா எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கு அவளும் ஆமா ஜெனி இது எல்லாமே எங்களோட தான், நீ ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ கேட்க இல்ல இதெல்லாம் நான் டிவில தான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பதில் சொல்றா. அதுக்கு உடனே அவ சரிவா நான் உனக்கு இன்னொன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் அப்புறம் ஜுவல்ஸ் இதெல்லாம் காட்டுறா. அதெல்லாம் பார்க்க ஹீரோனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் அவ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் நல்லா இருக்கே பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட பிறகு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா நீ பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்க, விட்டா என்னையே தூக்கி சாப்பிட்டுருவ போல, ஜெனினா ஜெனிதான் அப்படின்னு சொல்லி இவளை பத்தி பேச அதுக்கு ஹீரோயின் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ தான் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு ரிக்கா என்ன சொல்றா அப்படின்னா எனக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கே உன்னை போடணும் போல தோணுது,
பசங்களாம் அவ்வளவுதான் அப்படி சொல்லி சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுது. ஏய் என்ன சொல்ற போ அப்படி சொல்லி அவளை தட்டி கழிக்கிறா. சரி வா போலாம், இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்கு அப்படி சொல்லி ஒரு பார்ட்டி கூட்டு போறா. பார்ட்டிக்கு போய் இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, ஒரே ஜாலியா ஃபன் பண்றாங்க. ஃபன் பண்ணிட்டு பாத்ரூம்குள்ள போறாங்க. பாத்ரூம்குள்ள போனா ரெண்டு பேரும் அவங்கள மருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவசரமா வீட்டுக்கு வராங்க, பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. ஹீரோனுக்கு இது ரொம்ப புது ஃபீலா இருக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ பொண்ணு கூட பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு போன் வருது. அவன் புருஷன் கால் பண்றான். அதுக்கப்புறம் அவன் பேசின உடனே மைண்ட் மாறிடுது. நான் உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு உடனே இருக்கா இல்ல இரு, ஏன் உடனே போற, இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா ஹீரோயின் இல்ல நான் கிளம்பி ஆகணும், வீட்டுல அலெக்ஸ் தனியா இருப்பான், ஸ்பென்சர் இப்பதான் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல. அதுக்கப்புறம் அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவ போட்டிருக்க ஜுவல்ஸ அவ ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறா. அதுக்கு ரிக்கா அதை வாங்காம இல்ல இது உனக்காக, நீங்க வந்ததுக்காக நான் கொடுத்த கிஃப்டா இருக்கட்டும், இதை வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாம உனக்கு எப்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு ஹீரோயின் அவளை ஒரு மாதிரி பார்க்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல ஏறிடுறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் எதையும் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. அப்ப ரிக்கா கேக்குறா என்னாச்சு ஜெனி, ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா அந்த சார் இருக்கான் இல்லையா, அவன் அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்ல அந்த விஷயத்த சொல்றா. அதுக்கு ரிக்கா அதை கேட்டதும் கோவப்படுறா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றா அப்படின்னா சரி ஓகே நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், எப்பவும் நான் இருப்பேன் அப்படி சொல்லி அவளை ஹக் பண்றா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததும் அந்த ஸ்பென்சர் ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ள வந்ததும் ஒண்ணுதான் கேக்குறா, அலெக்ஸ் எங்க, அவன் இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் அலெக்ஸ்லாம் நல்லா தான் இருக்கான், நீ தான் வீட்லயே இல்ல, எனக்கு ரொம்ப போர் அடிச்சது அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் அவனை முறைச்சு பார்க்க அவன் கேட்கறான் ஏன் என்னாச்சு, இன்னைக்கு ரொம்ப லேட்டா இருக்கு, எப்பயுமே சீக்கிரமா வந்துருவேன், இன்னைக்கு தான் இவ்வளவு லேட்டாயும் வரல, அது மட்டும் இல்லாம உன் மேல ரொம்ப வித்தியாசமா வாசனையா இருக்கு. அவ கிட்ட வந்து ஹக் பண்ண வரான். அதுக்கு அவ ஃபர்ஸ்ட் தள்ளி தூரமா போ, நான் என் பையனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறான். ஆனா அவன் விடாம இரு ஃபர்ஸ்ட் எனக்கு திணி போட்டு போ, அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளை அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அது ஹீரோயின் தள்ளி விடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு கூட பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே இவன் கூப்பிட்டதுனால அந்த ஃபீல் அவளுக்கு இன்னும் குறையாம இருந்திருக்கும். அதனால அவன் கை வச்சதும் அவளுக்கு அந்த மாதிரி தாட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டைம் டேபிள்ல வச்சு சம்பவம் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ரிக்காவும் காட்டுறாங்க. ரிக்கா அன்னைக்கு ஹீரோயின் கூட பண்ணால அந்த மவுண்ட்ஸ் நினைச்சு பார்த்து அவளுக்கு அவ்வளவே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இதை கிளியரா சொல்ல போனா அவ இவள நினைச்சு செல்ஃபா பண்ணிட்டு இருக்கா, இவ அவளை நினைச்சு இவ புருஷன் கூட பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க பயங்கரமா அந்த மாதிரி பண்ணி முடிச்சதும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன கேட்கறான் அப்படின்னா எனக்கு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி காசு கேட்கறான். அதுக்கு உடனே அவ காசு எங்க கிடைக்குது, சும்மா காசு வேணும்னு கேட்கற அப்படின்னு சொல்லி அவ கேட்க இல்ல என் வண்டி ரிப்பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு உடனே அவ உன் வண்டி எனக்கு தான் ரிப்பேரா இல்ல, எப்ப பாரு வண்டி ரிப்பேர் அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சலிச்சுக்கிட்டே காசு எடுத்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா அலெக்ஸ்க்கு சம ஜுரமா இருக்கு. அலெக்ஸ் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோன் ரொம்ப ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனியம் புருஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க பையனுக்கு பிளட் செல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு 30,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டது உங்க ரெண்டு பேருக்கு ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது, நம்ம அலெக்ஸை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு உடனே ஸ்பென்சர் இப்போ உனக்கு வேலையும் இல்ல, இருந்து ஏதாவது பணம் அரேஞ்ச் பண்றேன், என் சைட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவன் ஃபர்ஸ்ட் சீட்டு விளையாடுனா இல்லையா, அப்போட காசு ஏமாத்திட்டு வந்தானே அந்த கேங் அங்க வந்துடுறாங்க. அவங்க கிட்ட வந்து நின்று என்ன காசு நேத்து தரேன்னு சொன்னேன், இன்ன வரைக்கும் காசு வரல, உன்னை தேடி அலைய வேண்டியதா இருக்கு, யாரு இது உன் பொண்டாட்டியா, பார்க்க அழகா தான் இருக்கா, காசு கொடுக்கல அப்படின்னா உன் குடும்பத்தையும் நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் நான் கொடுத்துறேன்னா இப்போ குழந்தையோட உடம்பு இல்லாம இருக்கு, இன்னும் 2 டேஸ்ல கொடுத்துறேன்னா அப்படி சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சுறான். அதுக்கு உடனே அவன் 2 டேஸ் அவ்வளவுதான், 2 டேஸ் பாப்பா, அதுக்கு மிச்சம் வரல அப்படின்னா எங்க வேலையை நான் காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போன பிறகு ஹீரோயின் கேட்கறா என்னடா பண்ணி வச்சிருக்க, எப்ப பாரு கேம்லிங் சீட் ஆடும் அப்படின்னு சொல்லி இப்படி குடும்பத்தையும் நாசப்படுத்திருக்க, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமா திட்டுறா. அதுக்கப்புறம் அவன் இல்ல ஜெனி என்ன மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, உன் சம்பள பணம் இல்லாம தானே ஓனர் துரத்தி விட்டான், அவங்க கிட்ட இருந்து நம்ம காசை போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பென்சர் சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா பேங்கை கொள்ளடிக்கிற மாதிரி ஏதோ மாஸ்க் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் வெளியே இருக்கேன், நீ உள்ள போய் அவனை மிரட்டி எவ்வளவு கிடைக்குமோ எடுத்துட்டு வந்துரு, நீ வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் இது என்னால பண்ண முடியும்னு எனக்கு தோணல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே அவன் கூட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாலியா, அதை நினைச்சு பாரு, அந்த போய் அவனை கேளு அப்படின்னு சொல்லி அவளை ஏத்தி விட்டு உள்ளம் சுடுறான். இவ கையில ஒரு கன் வச்சிருக்கா. இந்த கன் என்ன கன் அப்படின்னா இந்த ஓனர் அவன் பையனுக்காக ஒரு பொம்மை துப்பாக்கி வாங்கி கொடுத்துருப்பான்ல அந்த துப்பாக்கி தான். அதுக்கப்புறம் உள்ள போய் கன் எடுத்து காமிச்சு பணத்தை அப்படிங்கிறா. இவன் பணம் எடுக்கும்போது பணத்தை எட்ரா அப்படின்னு சொல்லி நார்மலா ஃபோர்ஸா கேட்டா பரவாயில்ல, சார் பணத்தை கொடுங்க சார் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனை சார் போட்டு கூப்பிட்டு இருக்கா. அதை கேட்க அவனுக்கு சாரா ஜெனி இது நீ தானே அப்படின்னு சொல்லி அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம அவ கையில இருக்க கண்ணை வர பிடிங்கிறான். அதை பிடுங்கி பார்த்தா அது டம்மி கண்ணு, அதாவது பொம்மை கண்ணு. உள்ள இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க, வெளியே பார்த்தா போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னா விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி நம்ம
ஹீரோயின் அங்கே விட்டுட்டு அங்க தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா ஹீரோயினை போட்டு அந்த ஓனர் அந்த அடி அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவகிட்ட அந்த மாதிரி நடக்க ட்ரை பண்றான். அப்புறம் ஹீரோயின் அவனை தட்டி விட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வர திருடன் திருடன் அப்படி சொல்லி அந்த ஓனர் கத்திக்கிட்டே வரான். டக்குன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரங்க உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் ஃபுல்லா லாக் ஆயிடுறா. அப்புறம் ஹீரோயின் அரெஸ்ட் வேற பண்ணிடுறாங்க. கரெக்டா இந்த நேரம் பார்த்து அந்த ஓனரோட பொண்டாட்டி ஊருக்கு போயிருந்தால அவங்க வந்துடுறா. யார் இவ, எதுக்காக இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தா, இப்ப எங்கிட்டே கொள்ளடிக்க வந்திருக்கா பாவி அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். அது உடனே அவன் சொல்றான், மேடம் இல்ல மேடம், நான் காசு எல்லாம் கொள்ளடிக்க வரல, என் சம்பள பணத்தை மட்டும் கொடுங்க, எனக்கு அது போதும், அதை கேட்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவளந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கா. இது எதுவுமே புரியாம அந்த ஓனரோட பொண்டாட்டி பாத்துக்கிட்டே இருக்கா. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ரிக்கா பொண்ணு வந்துருது. அவ வந்து எல்லாத்தையும் கிளியரா சொல்லிடுறா, மேடம் இங்க நடந்ததே வேற, உன் புருஷன் என் ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான், அதனால அவன் இவளை வேல்யூ தூக்கிட்டான், இப்ப அந்த காசு கேட்க வந்தா இப்படி பண்றான் அப்படி சொல்லி அவ சொல்றா. அதுக்கு உடனே பொய் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, இவங்களே கட்டுக்கதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு உடனே இந்த ரிக்கா என்ன சொல்றா அப்படின்னா, இங்க இருக்கிற கேமரா செக் பண்ணுங்க, உங்களுக்கே அது உண்மை எதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்புறம் அந்த லேடி கேமரா ஃபுல்லா செக் பண்ணிடுது. செக் பண்ணி பார்த்த உடனே அவங்க 2 பேருக்கு ஃபுல்லா சண்டை வந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்கிற போலீஸ் வந்து நம்ம ஹீரோனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோனும் ரிக்காவை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் அழுந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த ரிக்கா வந்து அவகிட்ட பேசுறா, அழாத, ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அது ஹீரோயினும் அவங்க பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எதனால நான் பண்ண போனா அப்படி சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்றா. எனக்கு புரியுது, உண்மையில எந்த தப்புமே இல்ல, உன் காசை நீ வாங்க போயிருக்க, இது உன் தப்பு கிடையாது, நீ காசு எல்லாமே ஏழையா இருக்க இல்லையா, இதான் அதுக்கான தப்பு, நீ ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின், என் பையனை காப்பாத்தி ஆகணும், உன்னால முடிஞ்சா அதை ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, ஜெனி இங்க பாரு, என்னால முடியாது அப்படின்றது கிடையாது, நான் கண்டிப்பா உன் பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு உன் பையனை நீ சேவ் பண்ணிடுவ, நாளைக்கு உன் பையனை நல்லா படிக்க வைக்கணும், அவன் லைஃப் செட்டில் ஆகணும், நீங்க நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் பண்ணிட முடியாது இல்லையா, அதுக்கு நீ நல்ல சோர்ஸ் உருவாக்கணும், அதுக்கு என்ன வழியோ நான் பண்றேன், உனக்கு விருப்பம் இருந்தா நீ சொல்லு, நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லி ஏதோ ஒரு வேலையை பத்தி அவகிட்ட இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கு சரி ஓகே நான் பண்றேன், அது என்ன வேலை அப்படி சொல்லி கேட்க, அதாவது பணக்காரங்க எல்லாருக்கும் ஏதாவது பொண்ணு, அதாவது வயசு பொண்ணுங்க பேச மாட்டாங்களா அப்படி சொல்லி ஏக்கம் இருக்கும். சோ அவங்க கிட்ட நம்ம பேச போறோம், அவங்க கூட கம்பெனி கொடுக்க போறோம், ஐ மீன் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், இதனால அவங்களுக்கு மனசு ரீதியா ஹாப்பியா இருக்கும், நமக்கு பண ரீதியா ஹாப்பியா இருக்கும், உனக்கு ஓகே என்ன சொல்லு, நான் என் டாடி கிட்ட சொல்லி உனக்கு இந்த ஜாப் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படி சொல்லி சொல்றா. அதுக்கு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறா, இல்ல நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல அப்படி சொல்லி சொல்றா. அதுக்கு ரிக்கா என்ன சொல்றா அப்படின்னா, நான் உன்னை அந்த மாதிரி பண்ணவே சொல்லல, நீ ஜஸ்ட் வந்து பாரு, உனக்கு ஓகேனா பேசு, இல்லனா விட்டுரு அப்படி சொல்லி அவ சொல்றா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா இந்த ரிக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை காட்டுறாங்க. இந்த ரிக்கா நம்ம ஹீரோனை கூட்டு வந்து அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றா. அவனும் ஹீரோயினை பார்த்து, வாவ் பயங்கரமா இருக்க, சான்ஸே இல்ல, இவ சொல்லும் போது கூட ஏதோ நார்மலா இருப்பான் தான் நினைச்சேன், ஆனா நீ உண்மையிலே பிரிட்டி வேற லெவல்ல இருக்கா அப்படி சொல்லி அவளை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி ஜாப், நம்ம என்ன மாதிரி பண்ண போறோம் பாரு, நீங்க மட்டும் இல்ல இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவ்வளவு பேரும் இந்த ஜாப் விரும்பி தான் பண்றாங்க, சோ பெரிய பெரிய விஐபிகளுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம உதவி பண்ண போறோம் அப்படி சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் சுத்தியும் முத்தியும் பாக்குறா. அங்க பார்த்தா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடியுது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஹாஸ்பிட்டல் அவன் புருஷன் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவன் புருஷன் கிட்ட போய், ஸ்பென்சர் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு வீக்குக்கு 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா என்ன நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க், நான் நைட் ஷிஃப்ட் தான் போற மாதிரி இருக்கும், உனக்கு ஓகேவா அப்படி சொல்லி கேட்கறா. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பேபி கண்டிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நமக்கு இவ்வளவு காசு தராங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம உங்களுக்கு உண்மையா இருக்கணும், நீ போய் ஒர்க் பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நம்ம அலெக்ஸை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அவன் கேட்கறா, ஸ்பென்சர் இப்ப கேம்பிளிங் எல்லாம் விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவனும், அம்மா பேபி இப்ப நான் விடுறதில்ல, உனக்காகவும் நம்ம பையனுக்காகவும் இதை கூட பண்ணலன்னா மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அவன் இந்த மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனை ஹக் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி அல்ற மாதிரி ஆயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த ரிக்கா பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிழமை வரான், ஜெனி இவரதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட், உன்னை பத்தி அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ சார், இவங்க தான் ஜெனி, நான் உங்களுக்காக புக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்க இவங்க தான் சார், நீங்க 2 பேரும் அந்த பக்கம் பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படி சொல்லி இவ சொல்றா. அதுக்கு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் தயங்குறா, ஏய் என்னடி தனியா அமுச்சு விடுற அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளும் ஏய் போ 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 நல்லா பண்ணு போ அப்படின்னு சொல்லி அவளை அமுச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிழவன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறான் அப்படின்னா, உனக்கு எவ்வளவு ரேட் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் ரேட்டா, என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் தெரியாத மாதிரி கேட்காத, எவ்வளவு பணம், எவ்வளவு டோட்டலா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் ஓப்பனாவே சொல்றான், உங்க கூட நைட் ஃபுல்லா இருக்கிறதுக்கு எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோயின் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து இவகிட்ட வந்து, ரிக்கா நான் சொன்னல நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நீங்க என்ன சொன்னீங்க, கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கணும் தானே சொன்னீங்க, ஆனா இப்ப அதுன்னு சொல்றாங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, எனக்கு இது வேணாம் அப்படி சொல்றா. அதுக்கு அந்த ரிக்காவும், இங்க பாரு ஜெனி, பணம் தான் எல்லாமே, பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, உனக்கு விருப்பம் இருந்தா நீ தாராளமா பண்ணலாம், உன்னுடைய ஸ்டேட்டஸை மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நீ இதை பண்ணி தான் ஆகணும், இல்ல எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு நீ முடிவு பண்ண அப்படின்னா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வரா. இவ வெளியே வரும்போது பார்த்தா இவகிட்ட ஃபர்ஸ்ட் 2 பொண்ணுங்க அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அந்த
பொண்ணுங்க ஹீரோயின் அங்கிருந்து கூப்பிடுறாங்க. ஹீரோயின் உள்ள போய் பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களும் சம்பவம் பண்றாங்க. அப்ப அங்க நிறைய கிழவனுங்க இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம பணத்தை அப்படியே வாரி வாரி தூக்கி தூக்கி போட்டுட்டே இருக்கானுங்க. இதை பார்க்க தான் அவளுக்கு ஒரு விஷயம் தோணுது. இவ்வளவு பணம் தூக்கி போடுறாங்க, இப்ப நமக்கு பண தேவையா வேற இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவளே நினைச்சுக்கிட்டே மறுபடியும் இந்த பொண்ணு கிட்ட வந்துடுறா. இவளை பார்த்து என்னாச்சு, ஏதோ வெளியே போனேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இப்ப பண்றது ஒரு தியாகம், அலெக்ஸ்க்காக நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. டக்குனு இந்த சீனை கட் பண்ணிட்டு உள்ள பார்த்தா நம்ம ஹீரோன் அந்த கிழவனும் பண்றாங்க. ஹீரோன் அந்த கிழவனை சாட்டிஸ்ஃபை பண்றதுல குறியா இருந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணி முடிச்சிடறா. ஆனா என்னதான் சம்பவம் பண்ணாலும் அவளுக்கு ஒரு ஃபீலிங்காவே இருக்கு, என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கமே, இது ரொம்ப தப்பு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் இன்னைக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும், நான் காலையில தான் வருவேன், நீ பையனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கிழவன் கிட்ட வந்துடுறா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்க நர்ஸ் சொல்றாங்க, மேடம் நீங்க இன்னும் இவ்வளவு பணம் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு உடனே ஹீரோயின் கேட்கறா, இல்ல எல்லா பணத்தையும் புருஷன் கிட்ட சொல்லி கட்ட சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு உடனே அந்த நர்ஸ் இல்ல மேடம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவன் புருஷன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, பணத்தை கொடுக்க சொல்லி இந்த ரவுடிங் மிரட்டிட்டு போனாங்க இல்லையா, அதனால அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு மீதி இருக்கிற மீதி பணத்தை தான் அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். இது தெரிஞ்சதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோன் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த ஸ்பென்சர் உட்காந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் ஹீரோனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஏன்டா நான் அலெக்ஸ்க்கா காசு கொடுத்தா அந்த காசு எடுத்து போய் உன் கடனை கட்டிட்டு வருவியா, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பயங்கரமா கோவப்படுறா. இவன் இந்த மாதிரி சொல்ல அவன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் உள்ள போய் என்ன பண்றா அப்படின்னா, பேக்ல துணியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வரா. அவ வெளியே வந்ததையும் இவன் அதை பார்த்துட்டு, ஜெனி என்னை விட்டு போறியா, அந்த ரிக்கா அவளே ஒரு ஊர் மேயறவ, அவ கூட நீ போறியா அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டை பத்தி கேவலமா பேசுறான். அது மட்டும் இல்லாம நீ அடுத்தும் கூட அந்த மாதிரி தானே பண்ண போற, போய் என்ஜாய் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி இவளை கேவலமா பேச டக்குன்னு ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. நீ ஒழுக்கமா இருந்தா நான் ஏன்டா இப்படி போறேன், நீ முதல்ல சரியில்லை, என் பையனை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இல்ல, அதனால நான் பண்றது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப கோவமா பேசுறா. இவன் இந்த மாதிரி சொன்னது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவளை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறான். இவ கத்துற கத்துல அந்த ரிக்கா பொண்ணு வெளியிருந்து உள்ளோடி வருது. அந்த பொண்ணையும் இந்த ஸ்பென்சர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் உடனே அவ பக்கத்துல இருக்கிற கிளாஸ் பாட்டில் எடுத்து இவன் தலையில அடிச்சு உடைச்சிடறான். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நம்ம ஹீரோனை அப்படியே கைத்தாங்களா பிடிச்சி அந்த பொண்ணு அங்கிருந்து வெளியே கூட்டு வந்துருது. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் கட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு எழும்போது இந்த ரிக்கா பொண்ணு பக்கத்துல தான் இருக்கு. இந்த ரிக்கா பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஸ்பென்சர் இறந்துட்டான், நான் அதை வேணும்னு பண்ணல, நான் உன்னை காப்பாத்த போய் அது தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இவன் இந்த மாதிரி சொல்ல ஹீரோன் ரொம்ப கத்தி கத்தி அழ ஆரம்பிச்சிடறா. ஹீரோனுக்கு அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் ஆறுதல் சொன்னாலும் ஹீரோனுக்கு கதறி அழுந்துகிட்டே தான் இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவ பையன்கிட்ட பேசிட்டு இருக்கா, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவனும் எனக்கு பிடிச்சிருக்குமா, ஆனா அப்பா நம்ம கூட இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எல்லாம் எதுவுமே பேச முடியல. அவங்க பையனை அமைதியா பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா எவனோ ஒருத்தனை புதுசா கட்டுறாங்க. அவன் ஹீரோயின் கிட்ட பேசாம தனியா தான் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு வாலண்டியரா பேசுறா. இந்த இடத்துக்கு நீங்க புதுசா அப்படின்னு சொல்லி அவ கேட்க, அதுக்கு அவனும் ஆமா மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் பார்த்தாலே தெரியுது, நானும் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வரும்போது உங்களை மாதிரி தான் இருந்தேன், ஆனா இப்ப அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கேட்கறான், நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் இல்ல என் ஃப்ரெண்டு வருவா, என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட கேட்கறா, நீங்க எப்படி, நீங்க யாரு, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான், நான் இந்த மாதிரி ஆப்ல தான் இந்த இடத்த பார்த்தேன், நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், ஏன்னா என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, பேச்சு துணை கூட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த ரிக்கா வந்துடுறா. ரிக்கா வந்ததும் இவனை நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஹாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா எவனோ ஒருத்தனை புதுசா கட்டுறாங்க, அதாவது நியூ கிளைண்ட். அவங்க கிட்ட ஹீரோயின் போனதும் ஒரு காஃபி அப்படின்னா $1000, டின்னர் அப்படின்னா $2000, இல்ல ஒரு நைட் அப்படின்னா $5000 அப்படின்னு சொல்லி இவ ரேட்டை வரிசை அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அதை கேட்டதும் அவன் டூ ஸ்மார்ட் தான் அப்படி சொல்லி பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனும் ரிக்காவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரிக்கா கேட்கறா, எப்படி லைஃப் போயிட்டு இருக்கு, இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயினும் கண்டிப்பா பெட்டர் தான், ஃபர்ஸ்ட் இருந்த லைஃப் அப்படி கிடையாது, ஆனா இப்போ வித்தியாசமா இருக்கு, பட் போதுமானது எல்லாமே இருக்கு, ஆனா எதுவோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு உடனே ரிக்கா என்ன சொல்றா அப்படின்னா, நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், ஆனா இப்போ என் லைஃபே மாறிடுச்சு, சோ நமக்கு இது கண்டிப்பா தேவை, அதுக்காக நம்ம எதை வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்க, அன்னைக்கு நம்ம விட்டதை இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவ சொன்னதுதான் போதும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாஞ்சிடுறாங்க. இந்த சீன் இந்த படத்துல டாப் நாச்சா இருக்கும், ஏன்னா 2 ஹீரோயின்ஸும் வேற லெவல்ல இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படி முடிய லாஸ்ட் ஒரு கிளைண்ட் காமிச்சாங்கல்ல, அந்த கிளைண்ட் கூட நம்ம ஹீரோயின் இருக்கா. அந்த கிளைண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னை துபாய் கூட்டு போலான்னு இருக்கேன், என் கூட வரையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் உனக்கு தெரியும் இல்ல எனக்கு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அதுக்கு அவனும் தெரியும், நீ என் கூட வந்துரு, நம்ம அவனை ஏதாவது இங்க ட்ரெஸ்ல விட்டு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் இல்ல முடியாது, என் பையனை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயினையும் அந்த எரிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காமிச்சாங்கல்ல, இந்த ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தானே, அவனை காட்டுறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் அந்த மாதிரி எதுவும் பேசல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட பர்சனலை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி எல்லார்கிட்ட பேசும்போதும் இந்த மாதிரி பேச மாட்டா, அதாவது அந்த மேட்டரை பத்தியோ காசை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. ஆனா இவங்கிட்ட இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கும் கூட்டு போறா. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அலெக்ஸ் பத்தி, அதுக்கப்புறம் அவன் புருஷன் ஸ்பென்சர் பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அவனும் சொல்றதெல்லாம் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா
நம்ம ஹீரோயினே அவனை அதுக்கப்புறம் அவனும் ஹீரோயின் அந்த மாதிரி பண்ணிட்டு ஹீரோயின் வீட்லயே வச்சு பண்றாங்க. ஆக்சுவலி இப்ப ஹீரோயின் பண்றதுக்கு எந்த காசு இதெல்லாம் எதுவும் கேட்கல. இது இவளாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ பண்ணி முடிச்ச உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் ஜெனி அப்படி சொல்றான். அதுக்கு உடனே அவன் சிரிச்சுக்கிட்டு நீ ரொம்ப ப்ரொஃபஷனல், இதுக்கெல்லாம் ஏதாவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? ஒன்றும் கிடையாது, நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லி அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நான் ஃபீல் பண்ணி அந்த மாதிரி பண்ணிருக்கேன் அப்படி சொல்லி அவ சொல்றா. அதுக்கப்புறம் எகைன் என்ன சொல்றான் அப்படின்னா அப்ப இன்னொரு ரவுண்ட் போலாமா அப்படி சொல்லி கேட்கறான். அவன் கேட்டது ஹீரோயின் சிரிச்சிட்டு மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் கட்டுறாங்க. இந்த அலெக்ஸ் பையன் இருக்கான் இல்லையா, அவங்க அப்பா பத்தியே பேசிட்டு இருக்கான். அப்பா கூட இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு அப்பா ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பென்சரை பத்தி ஒரு டைம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லி தெரியல. அவளுக்கு இது கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி டல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ரொம்ப பெரிய ஓனர் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவங்கிட்ட கொண்டு போய் ஹீரோயின் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவனும் இவளை பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்கா, இன்னைக்கு நைட் எனக்கு மறக்க முடியாததா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அவன் சொல்ல இவங்க 4 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு இடத்த புக் பண்ணிருப்பாங்க போல. அந்த விஐபி நம்ம ஹீரோனுங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா சைடுல ஒரு பொண்ணு கிட்ட 2 பேர் வந்து வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப தயங்கிட்டு இல்ல ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அவாய்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கா. இதை ஹீரோயின் பார்த்த உடனே அவளே டக்குனுள்ள போய் ஹனி என்னாச்சு, எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வா அப்படின்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூப்பிட்டுக்கிறா. ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணதும் அவனுங்க 2 பேரும் ஓகே ஆல்ரெடி இது புக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் பா, நீ வரல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நான் அழுந்திருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஃபீலிங்கா பேசுது. உடனே ஹீரோயினும் எனக்கு தெரியும் உன்னோட ஃபீல் எப்படி இருக்கும்னு சொல்லி நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல, எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படி சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் அவளை பத்தி அவ சொல்றா, என் புருஷன் NBA ஒர்க் பண்றாரு, நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், அவரை பார்க்கலான்னு வரும்போது இந்த மாதிரி நடந்துருச்சு, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இருங்க அவர் வர நேரம் தான், அவரை பார்த்துட்டு போயிடுங்க சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் பார்த்தா அவன் புருஷன் அங்க வரான். யாரா அவன் புருஷன் பார்த்தா இந்த எரிக் இருக்கான் இல்லையா, தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னான் இல்லையா, அவனை பார்த்ததும் ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுது. ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஓ இவர்தான் அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாயும் சொல்லிக்கிறாங்க. இவங்க பாக்குறத பார்த்து அவ கேக்குறா, உங்க 2 பேருக்கு ஆல்ரெடி முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க 2 பேரும் இல்ல தெரியாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீங்க இருங்க நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அந்த பொண்ணு அங்கிருந்து போனதும் ஹீரோயின் பலாரம் நடிச்சிடறா. நீ உண்மையே சொல்லிருக்கலாமே, நீ ரொம்ப கேவலமானவன், நீ ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் இல்ல எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்டே சொல்லிட முடியாது, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே டக்குனு அந்த பொண்ணு வந்துருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து வந்து ஹீரோயின் கிட்ட பேசுது, ஏய் ஜெனி எனக்கு ஹெல்ப் பண்றியா, நீ இன்னைக்கு கூட வரையா அப்படி சொல்லி கேக்குது. அந்த பொண்ணு இந்த மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்னடா அவளை குழந்தனமா இருக்காளே, இவளுக்கு வேற நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் 3 பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகு நம்ம ஹீரோன் அந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்கிறதாவும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஹீரோன் அதை அமைதியா பார்த்துட்டு இருக்கா. இவங்களோட பேர் பேசிட்டு இருக்கிறத இந்த எரிக்கும் அமைதியா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, நான் இன்னும் வாழ போறதே கொஞ்ச நாள் தான், என் புருஷனுக்கு இந்த நாள்ல நான் ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் எனக்காக நீ ஒன்று பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாக்குறா. அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணலாமா அவரோட அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் தயங்குறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு கூட ஹீரோயின் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடறா. அப்புறம் பார்த்தா அன்னைக்கு நைட் 3 பேர் சேர்ந்து பேக்கம் பண்றாங்க. இந்த சீனை பார்க்கும்போது வேலையில்லா பட்டதாரில சொல்லுவாங்க இல்லையா, இவன் என்னடானா அனிதா மேடம் அம்மா மாதிரிங்கிறான், அவன் என்னங்கடான்னா தங்க புஷ்பத்தை தங்கச்சி மாதிரி அப்படிங்கிறான், இவனுங்க முகர கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவள் நல்லவங்க மாதிரி தெரியலடா அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் தோணுது. இவன் பையனுக்காக தியாகம் பண்றா, அதே மாதிரி இவ தான் புருஷனுக்காக தியாகம் பண்றேன்னு சொல்லி சம்பவம் பண்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லி சம்பவம் பண்றாங்க. ஆனா அந்த சீன் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே போக இந்த எரிக்கு அவங்க அவசரமா வெளியே வரான். ஜெனி ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, ஆக்சுவலி நான் FBI ஒர்க் பண்றேன், நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், நம்ம ஊர்ல இந்த மாதிரி நடக்கிற இல்லீகலான விஷயத்துக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருக்கேன். சோ நான் அன்னைக்கு வந்ததும் அதுக்காக தான், இதை என்னால ஓப்பனா சொல்ல முடியாது, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது ஹீரோ நான் அமைதியா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கூட நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது, ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இந்த டீம்ல இருந்து வெளியே தப்பிச்சிரு, நீ சொல்றே இருக்கா அந்த இருக்கா அதுக்கப்புறம் அந்த டேடி இவங்க தான் மெயின் ஹெட். இதுல போலீஸ் சுத்தி உழைச்சாங்க அப்படின்னா மொத்த பேரையும் போட்டு தள்ளிடுவாங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் அவன் அலர்ட் பண்றான். அது ஹீரோன் அவனை பயப்படுற மாதிரி பாக்குறா. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்லிடு ஏதோ கூப்பிட்ட என்ன விஷயம் சொல்லி கேட்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்லிடுது, உனக்கு எரிக் ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஆக்சுவலி அவன் ஒரு FBI ஏஜென்ட், நம்மள FBI ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா எல்லாரும் மாட்ட போறோம், இதான் சரியான நேரம், நம்ம இதுல இருந்து வெளியே வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு உடனே அவ என்ன சொல்ற உண்மையாவா, அப்படிலாம் எதுவும் இல்ல, உனக்கு டாடி சந்தோஷ பத்தி பெருசா தெரியாது, அவருக்கு இருக்கிறது பெரிய நெட்வொர்க், அதனால நம்மள ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம்லாம் பிடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு அவ ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படி முடிய அடுத்த சீன் பார்த்தா இந்த எரிக் இருக்கான் இல்லையா, அவன் ரோட்ல போயிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா மாஸ்க் போட்ட 4 பேர் வந்து அவன் அடிச்சு உதச்சு அங்கிருந்து வண்டியில போட்டு கூட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சரி எரிக் கால் பண்ணணும் சொல்லி எரிக் கால் பண்ணிட்டே இருக்கா, ஆனா கால் போவே இல்லை. அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிய வருது, எரிக் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு பார்க்கலாம், கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க வரா. அங்க வந்தா ஃபுல்லா கன்னா இருக்கு. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஜெனிஃபரால தான் அத்தனை பிரச்சனையும்,
அவளையா முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். அதுக்கு அந்த டேடி என்ன சொல்றான்னா, இல்ல பொறுமையாரு, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், இப்போ உடனே போட்டா டவுட் வந்துடும், நேரம் வரும்போது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவன் இந்த மாதிரி சொல்லும் போது அந்த பக்கத்துல அவன் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளும் சிரிச்சுட்டு தான் இருக்கா. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, இவனை எங்க அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவனை போய் காப்பாத்தி விட்டுறா. அதே நேரத்துல போலீஸ்க்கு அவன் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்புறம் மெதுவா போலீஸ் வந்து அந்த ஹோட்டல் ஏரியாவை ஃபுல்லா லாக் பண்ணிடுறாங்க. ஹோட்டலுக்குள்ள வந்து பார்த்தா அங்கங்க ஃபுல்லா கப்பல்ஸ் மாதிரி உட்காந்துட்டு இருக்கானுங்க. எல்லாருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது போக அந்த எரிக்கு உள்ள வந்துடுறான். உள்ள வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டேடி அந்த ரிக்காவும் எங்களை விட்டுறா, அப்புறம் அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்புறம் அந்த எரிக் டக்குன்னு அந்த டேடியை ஷூட் பண்ண இந்த ரிக்கா வந்து இந்த எரிக்க போட்டுறா. அதே நேரத்தில் ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவன் மேலே கண்ணை காட்டுறா. உன்னால தாண்டி இவ்வளவு பிரச்சனையும், உன்னை முதல்ல போட்டுறணும், உன்னை போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அதுக்கு உடனே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடறா. நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ என்ன கொன்றுவியா ரிக்கா, நீ இப்படி என்ன பண்ணக்கூடாது, நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவளே மனசு மாதிரி கண்ணை கீழே வைக்க எரிக் என்ன பண்றான் அப்படின்னா, டக்குன்னு கன் எடுத்து அவளை போட்டுறான். அப்புறம் அந்த ஸ்பாட்லயே உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்போ அவளை பார்த்து ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. சாரி ஜெனி, நான் உனக்கு இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் உனக்கு பண்ணது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவ இறந்து போயிடுறா. உடனே ஹீரோயின் அதை பார்த்துட்டு கதறி கதறி அழுந்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் எரிக் ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாரு, பணத்தை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கிருந்து நீ கிளம்பு, நீ இங்கிருந்தனா உன்னையும் பிடிச்சிட்டு போயிருவாங்க, நான் சொல்றேன்ல ஃபர்ஸ்ட் நீ இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் தப்பிக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து அழுந்துகிட்டே ஓடி போறா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஒரு மாசம் கழிச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்விமிங் பூல்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவன் பையன் அம்மா கிட்ட வந்து, அம்மா எங்க பாத்தியா வாட்ச் எனக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு, அவர் உங்களையும் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோயின் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறா. வந்து பார்த்தா வேற யாரும் இல்ல, அந்த எரிக் இருக்கான் இல்லையா, அவன் தான். அப்ப ஹீரோயின் கேக்குறா, எனக்கு தெரியும் இப்போ உண்மையிலே உங்க வைஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, நீங்க நார்மல் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் இப்போ கொஞ்சம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, சரி ஓகே, லைஃப் அப்படிங்கிறது நம்ம வாழ்றதுக்கு தான், இனிமே லைஃப் லாங் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படி முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.